இஸ்லாமிய பெண்ணுடைய கதை. அந்த பெண் வந்து பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய நாடு வந்து பாகிஸ்தான். அவங்க அப்பாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னோடனையும் அவங்க அப்பா அவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிட்டாரு. இந்த பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் அதை அப்பா கிட்ட காமிச்சிக்கவும் இல்லை. எனக்கு திருமணம் பண்ணி வச்சா உங்களுக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினாரு. அவரோட சந்தோஷத்துக்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவங்க கூட அவங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கணவன் மனைவி 2 பேருமே காரில் போயிட்டு இருந்தப்போ அவங்க கணவர் வந்து தூக்க கலக்கத்தில் காரை தாறுமாற ஓட்டி கார் பள்ளத்தில் விழக்கூடிய நேரத்தில் கார் கதவை திறந்து அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அந்த பெண் மட்டும் காருக்குள்ளேயே சிக்கிட்டாங்க. காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையிலேருந்து உயிரை மட்டும் காப்பாற்றிட்டாங்க. முதல் நாள் வந்து உங்கள் 2 கைகளும் உடஞ்சிருச்சு, இனி வந்து உங்களால் ஓவியம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தடவை வந்து உங்கள் கால் 2 உடஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீல் சேர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு தடவை வந்து முதுகெலும்பும் இடுப்பெலும்பும் உடஞ்சிருச்சு, அதனால் உங்களால் எப்போவுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி வாழ்க்கை முழுதும் இந்த வீல் சேரில் இருந்து யாரோ ஒருத்தருடைய உதவிக்காக எதிர்பார்த்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எதுக்கு? உயிரை மட்டும் மிச்சம் வச்சதுக்கு பதிலாக இந்த இறைவன் என்னை கொண்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அவர் கொல்லலான்னா என்ன, நம்மளே நம்மளை கொண்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்தால் கூட அதை செய்யறதுக்கு கூட கை கால் வேணுமே அப்படின்னு நினச்சி படுக்கையிலே இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த அதிர்ச்சியெல்லாம் கடந்த இன்னொரு அதிர்ச்சி வேற. நான் எதுக்குமே உபயோகப்பட மாட்டேன்னு சொல்லி என்னுடைய கணவர் வந்து எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. விவாகரத்துக்கு ஒத்துக்க முடியாமல் நான் எதுக்காக யாருக்காக வாழணும், எத்தனை தடவை யோசித்து அழுதாலும் பதிலே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு கிடைச்சிது. இது மூலம் நான் செய்ய வேண்டிய வேலை, செல்ல வேண்டிய ஒரு பயணம் மிச்சம் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தைரியத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவு கணவருடைய விவாகரத்துக்கு சம்மதிக்கிறது. அந்த கணவருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. மனப்பூர்வமாக வாழ்த்து மடலும் இவங்க அனுப்புனாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு நகரவே முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையே இருந்தாங்க அந்த பெண்ணு. இந்த இடத்த விட்டு நகரவே முடியாமல் எங்கள் பக்கம் திரும்பினாலும் இந்த வெள்ளை நிறமாக தெரியுது, குறைஞ்சபட்சம் இந்த வெள்ளை நிறத்தையாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கவும் அந்த கலரை மாற்றிட்டாங்க. உடஞ்ச கையை வச்சு ஏதாச்சும் அறகுறையாவது வரைய முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கவும் அந்த முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கிடச்சிச்சு. தூங்குற நேரத்தை தவிர எல்லா நேரத்துலையும் அவங்க வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் தான் அவங்கள உயிர் போட வச்சிருந்தது. வெளியே போகிறதுக்கு கால் இல்லைன்னா என்ன, வீல் சேரே போதும் அப்படின்னு தோணுச்சு. குழந்தை பிறக்க முடியலன்னா என்ன, எத்தனையோ பிறந்த குழந்தைங்க அனாதையாக இருக்கிறாங்க, அவங்களில் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எழுத முடியுமே அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. குரல் நல்லா தானே இருக்கு, பாட முடியுமே அப்படின்னு பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் நல்லா தானே இருக்குது, பேச ஆரம்பிக்கலாமேன்னு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் உயிரோட வச்சதுக்கான காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சதுன்னு அந்த பெண் நினைச்சாங்க. திரிக்கவே முடியாத பள்ளத்திலிருந்து எப்படி நான் எந்திரிச்சு வந்தேன் அப்படிங்கிற கதையை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி முடிஞ்சுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வீல் சேர்லேயே நகர்ந்து மேடைகளையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய கதையை சலிக்காமல் அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதையை சொல்லி நான் வந்து பரிதாபத்தை தேடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை. பரிதாபத்துக்குரியதாக இருந்தால் கூட பலருக்கு வந்து அது உத்வேகத்தை கொடுத்தது. தோற்று போனவங்க எந்திரிச்சு நடக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய கதையே அவங்கள ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக வந்து மாற்றிருச்சு. தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளராகவும் மாற்றிருச்சு. அவங்களுடைய பிறந்த நாடு பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுடைய கதை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. பிபிசியில் சிறப்பு பேட்டி எடுத்தாங்க, ஐநால பேச அழைச்சாங்க, நிறைய இசை ஆல்பங்களை எல்லாம் வெளியிட்டாங்க. இதையெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கடவுள் நினச்சிருக்கிறப்போ என்னை எப்படி சாக விடுவார்? உனக்காக நிறைய வச்சிருக்கிறேன் மகளே, நீ சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு எனக்காக காத்திருந்ததாக தான் எனக்கு தோணுது. விபத்துக்கு அப்புறம் என்னுடைய வீல் சேரோட சேர்ந்து ஒரு யூரினல் பேக்கும் இருக்கும். அது இல்லாமல் என்னால் எங்கேயும் போக முடியாது. சரி இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அந்த சீட்டுக்கு பின்னாடியே வச்சுக்கிட்டாங்க. அது இழப்போட குறியீடு. அது பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் எப்பவும் என்னை முந்த முடியாது.
இறப்புங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் இருக்கும், இருந்தா இருந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடியே ஏன் தன்னம்பிக்கையை இழந்து சாகணும்? தோத்து போயிட்டோன்னு நினைச்சாலே செத்து போயிட்டதா சமந்தான். நான் சாக விரும்பல, நீங்களும் சாகாதீங்கன்னு அந்த பெண்ணு சொல்றாங்க. அந்த இஸ்லாமிய இரும்பு பெண்ணோட பேரு முனிஃபா மசாரி.